வீரா சார் எங்கள் கமாண்டோ மட்டும் இல்லை, அவர் எங்கள் உயிர். அவர் இறந்த பிறகும் அவருடைய நினைவுகள் இன்னமும் நெஞ்சமெல்லாம் எங்கள் மனசில் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் சீஃப் வீராவோட பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு குட்டி புலி உருவாவது சீக்கிரமாக நாங்கள் பார்க்கணும். காலையிலேருந்து 2 காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்க சார். சார் ஒன் மோர் சார். இஸ் திஸ் ஓகே சார்? இஸ் திஸ் ஓகே சார்? இஸ் திஸ் ஓகே சார்? பர்ஃபார்மன்ஸ் ஒரு தடவை பைலட் கொடுங்களேன், கேட்டுக்கிறேன். பைலட் கொடுங்க. வெரி குட் வெரி குட். உங்கள் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அப்ரூவ் பண்ணுறேன். சீக்கிரம் ப்ராஜெக்டை முடிச்சிடுங்க. ஓகே, ரெடி. வெரி குட் வெரி குட். உங்கள் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அப்ரூவ் பண்ணுறேன். சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிச்சிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபுல்லாக கேட்டுடலாமா? டேக் சார். ரெடி சார். வந்துட்டானுங்கடா. முடிச்சிச்சுடா ஜோலி. சார் ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வறுமையில படிச்சுப்பாரு, அழிவாளியா வருவ, வலியோட உழைச்சிப்பாரு, வழிகாட்டியா இருப்ப. சார் ஓகேவா? ஓகே சார், டன். வறுமையில படிச்சுப்பாரு, அறிவாளியா வருவ, வலியோட உழைச்சிப்பாரு, வழிகாட்டியா இருப்ப. சார் ஓகேவா? ஓகே சார். வணக்கம், என் பேர் பப்ளு பிருத்விராஜ். சமீப காலத்தில் நான் வந்து ஆனிமல் ஒரு படத்தில் பண்ணி அது ரொம்ப ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் தெலுங்குல இது வரைக்கும் 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 5 படத்தில் 4 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். போன வாரம் ஆக்சுவலாக போன வாரம் வந்து அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ஸ்மாஷிங் ஹிட். அண்ட் நானும் இந்த படத்துடைய டைரக்டர், அவரை நான் வந்து சிங்கம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் வந்து அவர் ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி தான் இருந்தார். ஓகே, ஸோ அவருக்கு வந்து சினிமா மேலே பேஷன். அண்ட் நானும் அவரும் எங்கே மீட் பண்ணாலும் எப்போ மீட் பண்ணாலும் நான் எழுதுகிற கதைலாம் சொல்லுவேன், அவர் எழுதுன கதைலாம் சொல்லுவார். ஸோ சில கதைகள்லாம் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ ஒரு ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி என்கிட்ட ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி சொன்னார். அவரை பார்க்கும்போதெல்லாம், சிங்கம் அந்த அந்த படம் சிங்கம், அது பண்ணுங்க சிங்கம். இல்லை சார், நான் பண்ணிடுவேன் சார். எனக்கு வந்து ஆக்சுவலாக சார் நான் வேற ஒரு கதை வச்சுருக்கேன். இல்லை சிங்கம், அந்த அந்த லவ் ஸ்டோரி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து டிப்பிக்கலான லவ் ஸ்டோரி இல்லை. லவ் ஸ்டோரினா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து போல்டான சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இது. ஸோ அது பண்ணுங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் அது நம்ம பண்ணுறோம் சார், அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் வந்து இந்த படம் பண்ணும்போது என்னையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் பண்ண அந்த படத்தில். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும், ட்ரெய்லர்ஸ் வரும், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. ஸோ கீப் வாட்சிங் ஃபார் மோர். வணக்கம், நான் சக்திவேல். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரொம்ப அருமையான படம் சார். வீர அன்பு அரசு சார், AAA பிக்சர்ஸ், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. குழு மணாலி, கோவா, இந்த மாதிரி இடங்கள்ல எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. லொக்கேஷனும் சரி, காஸ்டியூம் சரி, அந்த லிரிக்ஸு
ரொம்ப பிரமாதம். அது இல்லாமல் ஃபைட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சாரு. நான் இதில் வந்து ஒரு கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். சார் எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த படத்தில் சாரோட நான் த்ரூ அவுட்டாக பயணிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரு. இதில் வந்து ஒரு சிம்பதி இருக்குது, ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல கதை களத்தை வச்சு ஒரு புது பரிமாணத்தில் சார் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும். இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையான படம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் சௌமியா ஜெயபாலன். கமெண்டோவின் லவ் ஸ்டோரி. இது வந்து AAA பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வீரர்ஸ் அன்பு சார் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியில் நான் ஒரு கமெண்டோ ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். இது ஒரு கேர்ள் வந்து உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க, அந்த பர்சனுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. முன்னாடி தான் படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. என் ஃப்ரெண்டும் இதில் பண்ணியிருக்காங்க, த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. டிஃப்ரெண்ட்டான ரோல், இது வரைக்கும் நான் இந்த ரோல் பண்ணதில்லை. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் இந்த படத்தோட டைரக்டர் வீர அன்பரசு. பேனர் வந்து AAA பிக்சர்ஸ். இது வந்து ஒரு காதல் கதை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு உண்மையான சம்பவம் இது. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்த ஒரு உண்மையான லவ் ஸ்டோரி. அந்த நாட்டை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து படத்தோட மியூசிக் வந்து இளையராஜாவோட அண்ணன் மகன் பாவலர் வரதராஜனோட சன்னு சிவராமன் பண்ணியிருக்காரு. இதனோட ரீரெக்கார்டிங்கை இளையராஜாவோட சன்னு கார்த்திக் ராஜா பண்ணுறாரு. இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஏஆர் ரஹ்மானோட கடைசி தங்கச்சி இஸ்ரத் காதரி வந்து 2 பாட்டு பாடியிருக்காங்க. இது படம் முழுக்க குலுமணாலியில் சாங் ஷூட்டிங்கு, ஜவாது ஹில்ஸில் கொஞ்சம் கமாண்டோ ஆப்ரேஷன்ஸு, இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உண்மையான சம்பவங்கிறதுனால இது வந்து வயலண்ட்டான சப்ஜெக்ட் கிடையாது. ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மெலோடி லவ் ஸ்டோரி. அதாவது குடும்பத்தோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இது மாதிரி ஒரு காதல் கதையை தமிழ் திரைப்படம் பார்த்துருக்காது. அவ்வளோ அற்புதமான படம். விரைவில் ஜூலை மாதம் விரைவில் திரைக்கு வர இருக்குது. மற்றபடி நீங்களும் பத்திரிகை ஊடகங்களும் நீங்களும் இது வந்து இது பண்ணி நல்லபடியாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து பப்ளு பிருத்திவிராஜ், ரோபோ சங்கர், கதாநாயகி வந்து மும்பையில் இருக்க ஏஞ்சல்னு ஒருத்தர், அப்புறம் டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார், அப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நிறைய பேர்த்து இதில் இருந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முயற்சியில் பண்ணியிருக்கேன். நிறைய சிங்கர்ஸை வந்து இதில் அறிமுகமும் படுத்தியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு நீங்களும் மக்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும்.